இந்த வீட்டுக்கு பெரியவ நான். என்ன கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? அவனா முடிவு பண்றதுக்கு இது ஒண்ணு அவன் வேலை செய்யற கடை கிடையாது. குடும்பங்கிற கற்பக விருட்சம். அம்மா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் மனசு தளர மாட்டேன். ஒளி குன்றாத பௌர்ணமி நிலவு மாதிரி இவ்வளவு வயசாகியும் உன் முகம் எல்லளவும் குறையாம அப்படியே பிரகாசமா ஜெகஜோதியா இருக்கு மகாலட்சுமி. ரதி, ரம்பா, மேனக, திலோத்தம கூட இந்நேரம் ஔவையார் ரேஞ்சுக்கு மாறி இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்நேரம் கிழவிங்க இருப்பாங்களா? இவ மட்டும் பத்திரமாத்து தங்க மாதிரி ஜொலிக்கிறாளா? ஏய், போடி வெளியில போடிங்கிற. மன்னிக்கணும், என் பிள்ளைக்கு நடிக்க தெரியாது. என் பேரு வேதகிரி. நான் தெரியும். என் பிள்ளை ஏற்கனவே எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏமா, உங்க பையன் நடிச்சான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? இப்படித்தான் உங்க பொண்ணு என் பையன்ட்ட நடிச்சிருக்கா. இத பாருங்க, என் புள்ள நடிக்கிறான். சும்மா மறுபடியும் சொல்லாதீங்க. இப்ப நீங்க உங்க கோபத்தை என்கிட்ட காமிக்கிறீங்கல்ல, இதே கோபத்தை தான் உங்க பிள்ளை என்கிட்ட காமிச்சான். உங்க பொண்ணு என் பையன்ட்ட காமிச்சா. கொஞ்சி பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் இப்படி கொலை கொட்டின மாதிரி ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. சார் ப்ளீஸ் சார், எங்க அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை சொல்லுங்க சார். டாக்டர் அவங்களை அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். சுத்தி வளைச்சு பேசாம நேரடியாவே வர்றேன். என் பையனை ஏன் ஏமாத்துனீங்க? யார் உங்க பையன்? அவனையே நாங்க ஏமாத்தணும்? என் பையன் கதிரை உங்க பையனுக்கு நல்லாவே தெரியும். உங்க பையனுக்கு மட்டும் இல்லமா, உங்க பொண்ணு கமலாவுக்கும் தெரியும். சார் தெரியும் சார், அதனால வர நான் பேசுறேன் இரு. இந்த பாருங்க, என் புள்ள வேலை செய்யற கம்பெனி முதலாளியோட சிநேகிதர் நீங்க. அதனால ரகுக்கு உங்களுக்கு தெரியும். கமலா கிளாஸ்மேட் கதிர், அதனால அவங்க ரெண்டு பேருக்கு அவங்கள தெரியும். என்ன 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 அப்படின்னா கமலாவுக்கும் கதிருக்கும் அன்பு, நட்பு, இன்னும் வெளிப்படையை சொல்ல போனா காதல், இது எதுவுமே தெரியாதாமா? சின்ன ஜெருசுக ஒன்ன விரும்புதுக. அதுக்கு ஏமா நாம தடையா இருக்கணும்? அதுகளை ஒண்ணு சேர்த்து வச்சா நமக்கும் சந்தோஷம் தானே சார். அதுக்கு இந்த கல்யாணத்துக்கு யாரா சம்மதிச்சது? ஏமா, தம்பிய பேச விட்டா தானே உண்மை என்னன்னு தெரியும். ரகு இந்த வீட்டுக்கு மூத்தம தான். அதுக்காக அவன் முடிவே சரின்னு எப்படி உங்களால கணிக்க முடியுது? இந்த வீட்டுக்கு பெரியவ நான். என்ன கேட்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? அவனா முடிவு பண்றதுக்கு இது ஒண்ணு அவன் வேலை செய்யற கடை கிடையாது. குடும்பங்கிற கற்பக விருட்சம். அம்மா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் மனசு தளர மாட்டேன். தம்பி ரகுவ நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். அது நடத்தையில எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட நல்ல பையன் குடும்பத்துல நான் சம்பந்தம் பண்றத பெருமையா நினைக்கிறேம்மா. சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நீங்க கோவப்பட்டப்ப கூட நான் அதை வித்தியாசமா நினைக்கல. ஏன்னா உங்க குணம் எனக்கு தெரியும். நீ சும்மாறா, எனக்கு தெரியும். தம்பி, அம்மாவே பேச விருப்பப்படுறாங்க. சொல்லுங்கம்மா, உங்க முடிவு தான் என்ன? என் புள்ள என் பர்மிஷன் இல்லாத உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தானா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சம்பந்தத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். மேற்கொண்டு என் பொண்ணை படிக்க வைக்க போறேன். அம்மா, உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன். அது எவ்வளவு விரும்புதோ படிக்கட்டும். அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அடுத்தவங்க தயவுல என் பொண்ணு படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க தம்பி, அம்மா பேசினதே திரும்ப பேசிட்டு இருக்காங்க. நான் பிள்ளை பத்தவன். என் பிள்ளை ஆசை நிறைவேறணுங்கிற வெறியோட வந்திருக்கிறேன். ஆனா என்ன நாயை துரத்துற மாதிரி துரத்த பார்க்கறேன். ஐயோ சார், இல்லப்பா, நான் ஏன் இவ்வளவு இறங்கி போறேன் தெரியுமா? என் பையனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக. நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அந்த குழப்பம் தீர்ந்த உடனே நீங்களா வந்தாலும் சரி, இல்ல நானா வந்தாலும் சரி, அது வரைக்கும் என் பையன் உன் தங்கச்சிக்காக காத்திருப்பாப்பா. நான் வரேன். அம்மா, நான் ஏதாவது உங்க மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க சம்பந்தி. மன்னிச்சிருங்க பங்கஜம்மா. பாரு தம்பி. என்ன பெரியவரே, எப்படி இருக்கீங்க? ராத்திரி வழியில பெரியவர் ரொம்ப துடிச்சு போயிட்டார். கண்ட்ரோல் பண்ண முடியாம அவஸ்தைப்பட்டுட்டோம். நீங்களே சித்த பாருங்க.
எல்லா டெஸ்ட்டும் இன்னைக்கு எடுத்துட்டீங்களா? ஓகே டாக்டர். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. பல்ஸ் நார்மலா இருக்கு, ஹார்ட் பீட் நார்மலா இருக்கு. டெம்பரேச்சர் சீம்ஸ் டு பி ஓகே. ஓகே. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? பயப்படாதீங்க, சரியா போயிடும். சிந்தனை சிதம்பரத்தில் இருக்கக்கூடாது. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும். நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு ஆபரேஷன். 1 வீக் நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்படியே சிதம்பரம் போயிடலாம். எனக்கு எல்லாமே அந்த சிதம்பரம் தில்லையம்பலத்தான் சன்னதி தான். அந்த கோயிலையும் கோபுரத்தையும் விட்டா வேற போக்கடை ஏது? அது உங்க விருப்பப்படியே இருக்கட்டும். டாக்டர், சொல்லுங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஓகே, நீங்களும் கொஞ்சம் சேர்த்து வெளியே வெளியே ஓகே. சொல்லுங்க பெரியவரே. உங்க சொந்த விஷயத்துல தலையிடுறதா தயவு செஞ்சு நினைக்காதே. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அந்தந்த காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செஞ்சிடணும். இப்ப கூட கேள்விப்பட்டேன், நம்ம மருத்துவமனைக்கு ஒரு பொண்ணு காயப்பட்டு வந்தான்னு. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காதலன் ருத்ரமூர்த்திக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அப்படி பைத்தியம்தான் பிடிச்சிருக்குமா? அந்த கடவுள் மாதிரி நீங்க அவளை காப்பாத்துன. நான் மனுஷன். நான் கடவுள் மாதிரின்னு தானே சொன்னேன். மாதிரின்னு எதுவுமே கிடையாது. நல்லதை நினைக்கிற, நல்லதை செய்யற, நல்லதை பார்க்கிற, நல்லதை கேட்கிற எல்லா மனிதர்களும் கடவுள் தான். அப்படின்னா ஒரு வகையில நீங்க சொல்றது நிஜமா இருக்கலாம். இருக்கலாம், இல்ல இதுதான் நிஜம். நமக்குள்ள எதுக்கு வீண் தர்க்கம்? நீங்க பெரிய டாக்டர், நீங்க சின்ன வயசுக்காரர். உங்களுக்கு மருத்துவம் மட்டும்தான் துணையா இருக்க கூடாது. உங்களுக்கு வேற ஒரு துணையும் நிச்சயமா வேணும். நீங்க இன்னும் கல்யாணமே செய்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஏன்? என்னை பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, உங்களை யாராவது கேட்க சொன்னாங்களா? இப்பத்தானே சொன்னேன், நல்லது நினைக்கிற எல்லாருமே கடவுள்னு. உங்க நல்லதுல நான் பங்கெடுத்துக்க கூடாதா? காலம் வரும்போது என் கல்யாணம் கட்டாயம் நடக்கும். பொதுவா திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. உங்க திருமணமும்? என்ன பொறுத்த வரைக்கும் திருமணங்கிறது பூமியில தான் நடக்குது. சொர்க்கம் அது இதுன்னு தெரியாததை பத்தி ஏன் பேசணும்? நீங்க இருக்கிறது சிதம்பரம். இந்த கொஞ்ச தூரத்துக்குள்ளேயே என் திருமணம் நிச்சயிக்கப்படலாம். நீங்க எங்கேயோ சொர்க்கத்துக்கு போயிட்டீங்களே. இந்த மருத்துவமனையை நான் சொர்க்கமாத்தான் நினைக்கிறேன் டாக்டர். எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கீங்க. இந்த சொர்க்கத்துக்கு என்னை அனுப்புனது சிதம்பரம் உலகநாத முதலியாரும் அவரோட மக உமாவும் தானே. டாக்டர், எண்ணம் போல எல்லாம் நடந்து போச்சுன்னா இறைவனே இல்லைன்னு சொல்லுவோம். மன்னிக்கணும். நீங்க நினைக்கிற இறைவன் இருந்திருந்தா, உங்க நம்பிக்கை அதுவா இருந்திருந்தா, அந்த கல்யாணம் எப்பவும் முடிஞ்சிருக்கணும். இப்ப மட்டும் என்ன, நான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல மனம் படைச்ச கடவுள்னு என்ன நீங்க நினைக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷன்தான் கடவுள் இல்லையா? அந்த கடவுள் நானா இருக்கப்படாதா? தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். ஈஸ்வரா, எல்லாம் உன் செயல். அடடா, சத்திய சோதனையில மகாத்மா தான் இள வயசுல பண்ண தவறுகளை என்ன அருமையா சொல்றாரு. இந்த வயசுல என்ன புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களான்னு கேளு. இது என்ன அந்த வயசு, இந்த வயசு, சின்ன வயசு, பெரிய வயசு, இந்த வயசுலாம் அடுக்காத. ஆமா, நீங்க ரொம்ப சின்ன வயசு பாருங்க. ரொம்ப மும்முரமா படிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு கேட்டேன். சத்திய சோதனை. அது சத்தியவான்கள் படிக்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை கையில எடுக்கிறதுக்கு சாத்வீகம் வேணும், சாந்தம் வேணும். சும்மா படிச்சா மட்டும் போதாது. படிச்சதுல ஒரு துளியாவது நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நடத்தி காட்டணும்.
இவளும் சத்தி சோதனை படிச்சிருப்பாளோ? என்ன இவளும் படிச்சிருப்பாளோன்னு யோசிக்கிறீங்களா? இங்கர்ஷால்ல இருந்து இடியமீன் வரைக்கும் படிச்சவனா. எங்க புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு இது வரைக்கும் படிச்சத சொல்லுங்க பாக்கலாம். ஆ? சொல்லுங்க. ராஜாமணி, ஆ? காந்தியடிகளோட அப்பா கவலைக்கிடமா படுத்து கிடந்தப்போ அப்பாவா அம்மாவா? ஆ, என்னையே குழப்பிட்டாளே. படிச்சதுல சந்தேகம். பரவாயில்ல. அப்புறம் ஆ, ஆனா காந்தியடிகள் அவங்கள கவனிக்காம அப்பாவா அம்மாவா அந்த சந்தேகத்தை விடு. அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாருன்னா மனைவி கஸ்தூரிபாய் கூட சந்தோஷமா படுக்கறையில பேசிக்கிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல உடல்நிலை சரியில்லாத அப்பாவோட ஞாபகம் கூட இல்லாம தான் சந்தோஷமா இருந்தத தெல்ல தெளிவா தன்னோட பலவீனத்தை வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு காந்தி. சத்தியவான்க மனம் திறந்து சத்தியத்தை தான் பேசியிருக்காங்க. ஒரு நாளாவது நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சத்தியத்தை பேசிருக்கீங்களா? சார் ஆ, சார் யாரோ ஒரு இனிமையான பெண் குரல் அழைக்குதுமா. இந்த நேரத்துல என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க. அயன் பண்றதுக்கு துணி கொடுத்திருப்பாம, துணி எடுத்து வந்திருப்பாங்க. வரட்டும். நான் தான் போய் பார்க்கணுமா? நீங்க போய் பார்க்க கூடாதா? ஏமா என்ன போய் போய் பாருங்க. வீசும் குளிர் காதல் நீ சார் ஆ, நான் தான் எதிர் வீட்டு மகாலட்சுமி. மகா மறந்துட்டீங்களா? யார் நீ? என்ன எதிர் வீட்டு மகாலட்சுமி? அதுக்குள்ளவா என்ன மறந்துட்டீங்க? முன்னெல்லாம் அடிக்கடி வருவேன், 2 பேரும் மனசு திறந்து பேசுவோம். உங்களை விட சார் சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. சார் அப்படியேதான் இருக்காரு. நீங்க தான் மாறிட்டீங்க. இப்ப எங்க வந்த? எங்க மாதர் சங்கத்துல 40 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு அழகி போட்டி நடக்குது. அதுல நானும் கலந்துக்கிறேன். சின்ன வயசுல அழகி போட்டி நடந்தப்ப சார் தான் நான் ஜெயிப்பேன்னு சொன்னாரு. இப்ப சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அதுக்காக தான் சாரை பார்க்க வந்தேன். சார் உங்க கையால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னங்க கையெடுங்க, கையெடுங்க, எடுங்கன்ற. என்னோட ஆசீர்வாதமா? சார் நான் அழகா இருக்கனா? எப்படி மகாலட்சுமி யுக யுகாந்திரமா ஒளி குன்றாத பௌர்ணமி நிலவு மாதிரி இவ்வளவு வயசாகியும் உன் முகம் எல்லளவும் குறையாம அப்படியே பிரகாசமா ஜெகஜோதியா இருக்கு மகாலட்சுமி. ரதி, ரம்பா, மேனக, திலோத்தம கூட இந்நேரம் ஔவையார் ரேஞ்சுக்கு மாறி இருப்பாங்கம்மா. ஆனா நீ மட்டும் இன்னும் அப்படியே அப்படியே யுவன சுந்தரி மாதிரியே இருக்க மகா. மாதர் சங்கத்துல நீதான் மிஸ் மாதர். து. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிப்பானா? குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி பக்கத்துல இருக்கும்போது இவ உங்களுக்கு பௌர்ணமி நிலவு, யவ்வன சுந்தரி, என்னென்ன சொன்னீங்க? ரம்ப, ஊர்வசி, மேனகா, ரதி, திலோத்தும, அவங்க எல்லாம் இந்நேரம் கிழவிங்க இருப்பாங்களா? இவ மட்டும் பத்திரமாத்து தங்க மாதிரி ஜொலிக்கிறாளா? ஏய் போடி வெளியில, போடிங்கிற. இத பாரு, மதர் சங்கத்துல இருக்க வேண்டிய வயசுல மாதர் சங்கத்துல இருக்கீங்களோ? இதுல அழகி போட்டி வேற. ஏய் இனிமே கனவுல கூட இந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிக்க கூடாது. மீறி மிதிச்சேன்னு வச்சிக்க, மாவள நான் உன்னை மிதி மிதின்னு மிதிச்சிருவேன். ஏய் போடிங்கிற. கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே
சொல்லிட்டு நீ பாட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? கேக்குறான்ல, பதில் சொல்லண்டா. நம்ம 3 பேரும் நண்பர்கள் தானே? டேய், மணல்ல எழுதினா கரைஞ்சிரும், கல்லுல அப்பவே செதுக்கியாச்சு. என்னடா? இது வரைக்கும் நம்ம யாரும் தனித்தனியா சந்திச்சது இல்லைல்ல? ஆமா, பெரும்பாலும் ஒன்னா தான் போயிருக்கோம். ஒரு ஆள் இல்லாம 2 பேரா எப்பவும் சந்திச்சது இல்லைல்ல? டேய், 3 பேரும் சேர்ந்து சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம்டா, அதான் உண்மை. சரிடா, இப்பவும் நம்ம ஒன்னா தான் இருக்கோம். இப்ப அதுக்கு என்ன? நிச்சயமா? ஆமா. உண்மையா? டேய், ஆமாடா. நிஜமா? அட என்னடா இவங்கிட்ட பெரிய தொந்தரவா போச்சு. இப்ப எதுக்காடா எங்களை இங்க வர சொன்ன? அதை சொல்றதை விட்டுட்டு ஒன்னா சந்திச்சோமா, 2ஆ சந்திச்சோமா, 3ஆ சந்திச்சோமான்னு வாய்ப்பாட்டு சொல்லிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னடா சந்தேகம்? இல்ல தம்பி, நான் அடிக்கடி சொல்லுவேன், பொண்டாட்டி கிட்ட கூட சந்தேகம் வரலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சந்தேகம் வரக்கூடாதுன்னு. ஆனா நீங்க 2 பேரும் இப்ப என்ன சந்தேகப்பட வச்சுட்டீங்கடா. எது? எங்க 2 பேர் மேலே உனக்கு சந்தேகமா? என்னடா பைத்தியக்காரதமா பேசிட்டு இருக்க? தெளிஞ்ச நீர்ல கல் எடுத்து அடிக்கிறடா. இவ்வளவு நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க? டேய், உன் கல்யாணத்துக்காக உனக்கு பிடிக்காத விஷயத்துல எல்லாம் நாங்க தலையிட்டோம். அது எங்க மேல தப்புதான்டா, அது உனக்கே தெரியும். இப்போ திடீர்னு எப்படா சந்தேகம் முளைக்கும்? ஏய், ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வாய்ஜாலம் வேற. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து எங்கடா வந்தீங்க? எங்கடா வந்தோம்? ஏய், நல்லா யோசனை பண்ணி பாரு. என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கல்ல? வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம ஆடு திருடணும் மாதிரி பைக்ல ஏறி போனீங்கல்ல? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்ன பார்க்காம போனீங்கன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? இவர் சொல்றாரு, தெளிஞ்ச நீரோடையில கல் எறிய கூடாதான். வசன கர்த்தா, வசன மழையெல்லாம் பொழிறாரு இவரு. இவரு பெரிய நியாயஸ்தன். உன் கல்யாண விஷயத்தை தலையிடக்கூடாது, அது என் தப்பு தானே வாக்குமூலம் வேற கொடுக்குறாரு இவரு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஆமாண்டா, வந்தோம். உன் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வரக்கூடாதா? எங்களுக்கு உரிமை இல்லையா? டே, அது கிடையாதுடா. ஏன்டா கோயிலுக்கு வந்தீங்களே, சாமியை பார்க்காம போயிட்டேங்கன்ற வருத்தம் இல்லடா? என்ன ஏன்டா பார்க்காம போனீங்க நீங்க? டேய், நீ என்னதான் உமாவை மறந்துட்டேன்னு வாயால சொன்னாலும் உமா இன்னும் உன் மனசுக்குள்ளதான்டா இருக்கா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டேன்னு வச்சுக்கேன், அந்த உமாவுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதை நினைச்சு உன்னால தாங்க முடியாது. உனக்கும் மூலக்காய்ச்சல் வியாதி வந்தாலும் வரும். அந்த மூலக்காய்ச்சல் வியாதியை சரி பண்றதுக்காக உன் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருக்காருல்ல பெரிய தீட்சிதர், அவரை பார்க்கறதுக்காக வந்தோம். டேய், சொன்னா நீ தடுப்பேன்னு தான்டா. உனக்கு தெரியாம உன் மேட்ரு அவர்கிட்ட சொன்னோம், புரியுதா? நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்தது அதுக்கு தான். இதை பாடுறா, இதுக்கு மேலேயும் நீ எங்களை சந்தேகப்பட்டா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இன்னும் கல்யாணமே செய்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஏன்? என்ன பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, உங்களை யாராவது கேட்க சொன்னாங்களா? ஏய் தமிழ், சாரிடா. சந்தேகங்கிறது தீராத வியாதிதான். நான் பட்ட சந்தேகம் இப்ப எனக்கே உற்சாகத்தை கொடுத்துருக்கு. நீங்க ஏற்கனவே என் மேல கல் எறிஞ்சிருக்கீங்க. கற்கண்டு எரியக்கூடாதான்னு நினைச்சேன், கற்கண்டு தான் எரிஞ்சிருக்கீங்க. கற்கண்டு பட்டா மட்டும் காயம் ஏற்படாதா என்ன? ஓ, ஆனா இது ஸ்வீட்டான காயம் தானே. ஏய், பரவாயில்லடா, கவிதைலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதானே, நம்ம பேசாம கடைக்கு போய் ஒரு பெரிய கல்கண்டா வாங்கி மண்டையில ஒன்று போடலாமாடா? டேய், கற்கண்ட காயப்பட்டிருக்கா? எங்க தமிழ எங்கடா காயப்பட்டிருக்கு? எங்கடா காயப்பட்டு கொடுங்க? காயம் போட்டிருக்கான். போடுறான் அவனை.